அம்மனுக்கு வளைகாப்பு செய்வாங்க தெரியுங்களா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் அம்மனுக்கு வளைகாப்பு செய்கின்ற விழாவை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். அதாவது ஆடி மாதத்தில் நாம் பல்வேறு திருவிழாக்களை அம்மனுக்கு செய்வதை நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னால் நம்ம ஆடி வெள்ளின்னு பார்த்தோம், ஆடி 18ன்னு பார்த்தோம், அல்லது ஆடிப்பெருக்குன்னு பார்த்தோம். இந்த விழாக்கள் எல்லாம் அம்மனை 2 நோக்கங்களுக்காக வழிபட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒன்று, மழை நன்றாக பெய்து அந்த மழை அம்மனுடைய திருவருளாக வந்து இந்த உழவு தொழில் செய்கின்ற இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுடைய குடி சிறக்க வேண்டும், வீட்டில் நலம் பெருக வேண்டும் என்று அம்மனை வழிபட்டதை நாம் பார்த்துருக்குறோம். அதுக்கு மேலே மழை நன்றாக பெய்ய வேண்டும் என்று சொல்லி மழையை வழிபட்டதை பார்த்துருக்குறோம். அப்போ மாரியம்மன்னு சொல்லி மழையை வழிபட்டோம். அடுத்து மாரியம்மனுடைய திருவருளாக காவிரி தாயை வழிபட்டதும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி மழையையும் ஆற்றையும் நதியையும் வழிபட்ட பிறகு அடுத்து அம்மையினுடைய திருவருளை நேராக வழிபடுவது தான் இந்த ஆடி பூரம் என்று சொல்லக்கூடிய விழா. இந்த ஆடி பூரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மையினுடைய திருவருள் வெளிப்படுகின்ற நாள் என்று சொல்கின்றார்கள். அப்போ இந்த அம்மையினுடைய திருவருள் வெளிப்படுவதை எப்படி சாதாரண மக்களுக்கு சொல்கிறதுன்னு சொல்லி, அன்றைக்கு தான் அம்மை பிறந்த நாள் அல்லது தோன்றிய நாள் அப்படின்னும், அதாவது ஆடி மாதத்தில் வருகின்ற பூர நட்சத்திரத்தில் அன்றைக்கு தான் அம்மை தோன்றினாள் அப்படின்னு சொல்கிற. அம்மை பிறந்ததாக நம்ம சொல்கிறதில்ல. சைவத்தில் கடவுள் பிறக்காது இறக்காது என்று நாம் சொல்கின்றோம். அம்மையும் சிவபெருமானும் வேறு அல்ல என்பது கொள்கை. சிவபெருமானுடைய திருவருள்தான் அம்மை என்பது நம்முடைய மெய்யியல் கோட்பாடு. மரபியலில், அதாவது நம்முடைய மரபு வழிபாட்டில், கிராமத்தார் வழிபாட்டில் அவங்க அம்மையை தெய்வமாக, காவல் தெய்வமாக, சிறு தெய்வமாக மாரியம்மனை வழிபடுவதை நாம் பார்த்துருக்கின்றோம். அது மழைக்குரிய கடவுளாக வழிபடுவதை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த மழைக்குரிய மாரியம்மன் தோன்றிய நாள் எப்போ அப்படின்னு சொன்னால், இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பூர நட்சத்திரம் என்று சொல்கின்றார்கள். அது கூட ஆரம்பகால மக்களுக்கு இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் தெரியாது. அவங்க மாரியம்மனை கும்பிட்டுருக்காங்க, விழா எடுத்திருக்காங்க. பிற்காலத்தில் இந்த வைதிக அடிப்படையெல்லாம் வந்த பிறகு இந்த பூர நட்சத்திரத்தில் தான் மாரியம்மன் தோன்றினாள் போன்ற செய்திகள் எல்லாம் ஏற்பட்ட பிறகு இந்த மாரியம்மன் அல்லது அம்மை தோன்றிய நாளாக இந்த பூர நட்சத்திரத்தில், ஆடி மாதத்தில் வருகின்ற பூர நட்சத்திரத்தை சொல்கிறாங்க. இன்னும் அந்த தோன்றிய அந்த அம்மை திருவருளை தேக்கி வைத்து நமக்கு தர வேண்டியவளாக இருக்கின்றாள் என்பதற்காக அம்மை வயதுக்கு வந்த நாளாகவும் இந்த நாளை சொல்கிறாங்க. அம்மை வயதுக்கு வந்தாள், அம்மை பருவமடைந்தாள் அப்படின்னு சொல்லி, பருவமடைந்த பிறகு அவள் கருக்கொண்டாள் அப்படிங்கிறத மசக்கையுற்றாள்னு சொல்கிறது. அப்படி மசக்கையாக இருக்கின்ற போது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, அவள் தன்னுடைய திருவுருளை தருவதற்கு தேக்கி வைத்திருக்கின்றாள். எங்கே? அவளுடைய கருவில் தேக்கி வைத்திருக்கின்றாள் திருவுருளை என்பதற்காகத்தான் நாம் எப்போதும் இந்த பெண்களுக்கு வளைகாப்பு செய்கிறோம் இல்லைங்களா? குழந்தை வயிற்றில் குழந்தை பிறப்பதற்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் இருக்கின்ற போது அல்ல மாதங்கள் இருக்கின்ற போது நம்ம வளைகாப்பு செய்வது போல் அந்த வழிபாடு முடிஞ்ச உடனே அம்மை நமக்கு திருவருளை கொடுக்க போகிறாளாம். அதனால தான் ஆடி மாதத்தில் இறுதியாக அம்மைக்கு செய்யக்கூடிய வழிபாடு இந்த ஆடி பூரமாக இருக்கும். அப்போ அதனால் என்ன செய்வாங்க, இந்த கருவுற்ற பெண்களுக்கு வளைகாப்பு செய்கிறாங்களே, அதுபோல் இந்த ஆடி பூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மைக்கு நிறைய வளையல்கள் வைத்து அவளுக்கு வளைகாப்பு செய்து, அந்த வளைகாப்புக்கு பிறகு அவள் தன்னுடைய திருவுருளை குழந்தையாக நமக்கு தருகின்றாள் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஆடிப்பூர விழா செய்வாங்க. அப்படி இந்த ஆடிப்பூர விழாவில்
போகின்றவர்களுக்கெல்லாம் இந்த அம்மையினுடைய திருவருளை பெறுவதாக எல்லோருக்கும் வளையல்கள் கொடுத்து அனுப்புவாங்க. கண்ணாடி வளையல் கொடுத்து அனுப்புகின்ற ஒரு முறை இந்த ஆடி பூரத்திலே இருக்கின்றது. அப்போது அதை நன்றாக விளக்கி சொல்லாமல் கொஞ்ச நாள் ஆடிப்பூரம் எதுக்குன்னா அம்மை வயதுக்கு வந்த நாள், அம்மை மசக்க கொண்டிருக்கிறா அப்படின்னு நாம் பொதுப்படையாக உலகியலை மட்டும் சொல்லி விட்டுட்டுறதுனால அதற்கு பின்னால் உண்மையாக அவள் மசக்கை கொண்டிருக்கின்றாள், அவள் பருவம் எய்திருக்கின்றாள், அவள் தோன்றி பிறந்த நாள் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன என்ற செய்திகளை நாம் தெளிவாக சொல்லாமல் போயிட்டதுனால தான் இன்றைக்கு நம்முடைய சமயத்தை பற்றி எண்ணி பார்க்கின்ற போது அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான செய்திகள் புரியாமலே இருக்கின்றது. அப்போது இயற்கையோடு வாழ்ந்த மக்கள் இயற்கையை வழிபட்டிருக்கின்றார்கள், மழையை வழிபட்டிருக்கின்றார்கள் மாரியம்மன் என்று, காவிரி நீரை காவிரி தாய் என்று வழிபட்டிருக்கின்றார்கள். இது இரண்டையும் கொடுத்த அம்மனை ஆடி பூரத்தில் அவளுடைய திருவருளை பெறுவதற்காக வழிபட்டிருக்கின்றார்கள். அப்போது மரபு வழிபாடாக இருந்தாலும் கூட அது பின்னணியில் இயற்கையை வழிபட்டு இயற்கையை தந்த அந்த அருளன்னையை வழிபடுவதாக அவர்கள் இந்த மெய்யியல் கோட்பாடு தெரியாத சூழ்நிலையில் கூட அதுக்குள்ள ஒரு நல்ல முறையான ஒரு ஒழுங்குமுறையோட வழிபாடு செய்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக பார்த்துட்டு அப்போ இன்றைக்கு கேள்வி வருகிறது, அம்மை வயசுக்கு வர முடியுமா? அம்மை நம்ம மாதிரி பெண்ணா அவள் எப்படி வயசுக்கு வர முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லைங்களா? அப்போ கடவுளே வயசுக்கு வர்றதுன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திக்கின்ற போது சரியான பதிலை கொடுக்க வேண்டும். கடவுளை பற்றி இப்படிலாம் பேசக்கூடாது தெரியுமா, தப்பு தப்பாக பேசாத அப்படின்னு வாய் அடிச்சிடக்கூடாது. அதுக்கு மேலே அதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரேடியாக மூடிடக்கூடாது. அதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்புறம் கேள்வி கேட்காம எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது? அப்போ சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது, அது மூட நம்பிக்கையா அல்லது அதற்கு பின்னால் பெரிய கருத்து இருக்கின்றதா என்பதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். அந்த அம்மனுக்கு ஏன் வளையல் படைக்கிறாங்க, ஏன் எல்லோருக்கும் வளையல் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அம்மை கருவுற முடியுமா, அவள் மசக்கையாக முடியுமா, அப்படிலாம் கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போது அம்மையினுடைய குழந்தை என்னவாக இருக்கும், இப்படிலாம் சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்போது இன்றைக்கு படித்த இளைஞர்கள் அறிவார்ந்த கேள்வியெலாம் கேட்குறாங்க, நம்ம பிள்ளைங்களாம் கேட்குறாங்க. அப்போ நாம் அதை தொடர்புபடுத்தி சரியாக சொல்ல வேண்டியிருக்கு. எப்பொழுதும் நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இந்த விழாக்களை கொண்டாடுவதிலேயே நாம் முடிச்சிடுறோம். என்ன பண்ணுறோம், பூஜை போடுவோம், பூஜை போட்ட பிறகு எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிப்போம், கும்மி அடித்த பிறகு என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் பொங்கலோ அது இதோ கொடுத்து அர்ச்சனை பண்ணி கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். இப்படியே செய்து கொண்டு இருப்போமேயானால் நம்முடைய இளைஞர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு கோயிலுக்கு போனால் அறிவுக்கு எதுவும் எனக்கு கிடைக்கல, அறிவுக்கு எட்டுற மாதிரி ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்லி நாள்பட வராமல் போய் விடுவார்கள். இன்றைக்கு நம்ம முந்தி இருந்த மாதிரி இல்லை. நம்ம சொன்னால் சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னா சரி அப்படின்னு கன்னத்தில் போட்டுட்டு போயிடும். இப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது. சாமி கண்ணை குத்திருன்னா ஏன் கண்ணை குத்துது, கடவுள்னா கருணை தானே, அது ஏன் கண்ணை குத்தணும், அது சொல்லணும்ல, தப்பை திருத்தி கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அறிவார்ந்து சிந்திக்கின்றார்கள். அவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டதுனால தான் எதையும் தெரியாமலே போயிட்டோம் நாம். இப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேடல் உள்ள நம்முடைய இளைஞர்களுக்கு சரியான செய்திகளை, சமய செய்திகளை சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் மரபு அடிப்படையில் நாம் அப்படி கும்பிட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கு மரபே சொல்லி கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கு மழையை சார்ந்து நாம் இருந்தாலும் மழை இன்றைக்கு நாம் பார்க்கிற கண் வேறு. ஆறுகளை நாம் ஒரு காலத்தில் கடவுள்னு கும்பிட்டாலும் இன்றைக்கு ஆறுகளை பார்க்கின்ற கோணம் வேறு இல்லைங்களா? அப்போது காலத்திற்கு ஏற்றவாறு நாம் கொண்டாடக்கூடிய விழாக்கள், அடுத்து அதில் பொதிந்திருக்கின்ற உண்மைகள், அடுத்து மெய்யியல் கோட்பாடுகள், அதை பார்க்க வேண்டிய நோக்கங்கள், இவற்றையெல்லாம் தெளிவாக விளக்கி சொன்னால்தான் நாளைக்கு கோயிலில் ஒரு விழா செய்கின்ற போது நம்ம இளைஞர்களும் வருவார்கள், அதை பற்றி சிந்திப்பார்கள், அதில் பங்கேற்பார்கள். இது என்னுடைய சமயம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக் கொள்வார்கள், அதிலே நிலைத்திருப்பார்கள் என்பதை மட்டும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.